தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். டீலிமிட்டேஷன். இந்தியா முழுக்க அந்த ஒரு வார்த்தை தானே கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்லிமெண்ட்ல வேற மாதிரி தரமான சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். Why do we have to increase the seats now to 850? On what basis? Sir, it is very strange. Two bills having approved by the cabinet under the chairmanship of the Prime Minister. தொகுதி மறு வரையறை. ப்ரோ, நிறைய செய்திகளையும் போடுறாங்க இது, ஆனால் புரிய மாட்டுது அப்படின்னு பல பேர் இருப்பீங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றில் மக்களே, இப்போ தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் இருக்கா? இந்த 39 தொகுதிகளில் ஜெயிச்சு போகிறவங்க பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டோட குரலாக ஒழிப்பாங்க. ஸோ எவ்வளோக்குள்ள நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உள்ளே போகிறாங்களோ அவ்வளோக்குள்ள நம்ம மாநிலத்தோட பிரச்சனை மத்திய அரசுக்கு தெரிய வரும். புரிஞ்சிச்சா? இப்போது இந்த 39 பேர் அப்படின்றது ஃப்யூச்சரில் அதிகமாச்சுன்னா நமக்கு இன்னும் அதிகமான பிரச்சனை தெரிய வரும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இருக்கிற பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கே பேச டைம் பெருசாக கிடைக்காது. இன்னும் அதிகமாயிட்டானா அந்த பேரியர் இருக்கா? ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இந்த எம்பிஸ்க்கான சீட்ஸை ஒதுக்குவோம்ப்பா, தொகுதிகளை ஒதுக்கிடுவோம் அப்படின்றாங்க. தமிழ்நாடு இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? மத்திய அரசு ஏன்பா குடும்ப கட்டுப்பாடுன்ற விஷயத்தை அதிகப்படுத்துங்கப்பா, மக்கள் தொகை பெருக்கலாம் வேணாப்பா, அதனால் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம கவர்மெண்ட்டு அதை கேட்டு ஒவ்வொரு முறையும் குடும்ப கட்டுப்பாடு சார்ந்த எல்லா விஷயங்களையும் பண்ணியே மக்கள் தொகையை ரொம்ப பெருக்க விடாமல் பண்ணிட்டோம். ஆனால் அந்த டைமில் நம்மளோட மக்கள் தொகை குறைவாக இருந்த வட மாநிலங்கள் இருக்குல்ல, அதிகமாகிடுச்சு மக்கள் தொகையில். நாம் அதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். கொஞ்சம் மட்டும் ஏறி இருக்கோம், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு, மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மக்களவை தொகுதிகளை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ வட மாநிலங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாகிடுச்சா? இப்போ அங்கே என்ன ஆகும்? மக்களவைக்கான தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாகிடும், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதிகமாகிடுவாங்க. தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? 39 ஒரு 5-10 அதிகமாக வருது, அதிகபட்சம் 42 43 அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகும் அதிகபட்சம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஸோ வட மாநிலங்களில் இருக்கவங்க அதிகமாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸை உள்ளே போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் சவுத் இந்தியாவிலேருந்து பல பேரும் போகாத வாய்ப்பு தான் ஏற்படும். பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? ஸோ 3/2 பெரும்பான்மை இந்த நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு மசோதா சார்ந்து வாக்கெடுப்பு நடத்தணும்னு வைங்க, வெற்றி பெறத்துக்கு சவுத்தோட எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இல்லாமல் நார்த்தில் இருக்க ஸ்டேட்ஸை வச்சே முடிச்சிக்க முடியும். வித்தியாசம் முடிஞ்சிச்சா? இதுக்காக இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. இப்பேற்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இது சார்ந்த விவாதம் ஆரம்பிச்சது பாருங்க, மக்களவையில் அனல் பறந்துச்சு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, திமுகவோட கருப்பு போராட்டம் இருக்குல்ல, அதை அந்த கருப்பு கொடியேற்றினது, கருப்பு பலூனை பறக்க விட்டது, கருப்பு உடை அணிஞ்சது, இதெல்லாம் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ கிண்டல் பண்ணுறாரு. கருப்பு காளியை மறந்துடாதீங்கன்ட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி மொழியில் பேசுகிறேன்ட்டு சாமியை கனெக்ட் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. மசோதாவில் இல்லாததை அமித்ஷா பேசுகிறாரு. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல கூட தென்னிந்தியாவுக்கு எந்த பங்குமே இல்லாமல் போயிடும். நீங்கள் கொண்டு வர இந்த மசோதா மட்டும் ஃபுல்லாக சட்டமாகுது அப்படின்னா, மாற்றப்படுதுன்னா பங்கே இல்லாமல் போயிடும். எம்பிஸோட எண்ணிக்கை 850 உயர்ந்துச்சுன்னு வைங்க, பல பேருக்கும் பேசக்கூட வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முதல்ல சொன்னல அந்த பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் தெற்கில் இருந்து ஒரு வாக்கு கூட இல்லாமல் அரசியல் சாசனத்தையே உங்களால் திருத்திட முடியும் அப்படின்னா இனிமேல் தெற்கு உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Why do we have to increase the seats now to 850? On what basis? The statement of the objective says that there is a change in demographic profile. Yet you are using a 15-year-old 2011 census data to conduct delimitation. You are contradicting yourselves. And 850 seats, most of the MPs after making the seats 850 might not even get a chance to speak in this parliament for 5 years. Sir, I want to tell this house about a family in Tamil Nadu, a mother and a father, first generation literates. They had only 2 children, not 5, not 6, because they believed in family planning, because the government told them that was the right thing for the country, because they wanted their children to have a better life. That is the story of Tamil Nadu and the South Indian states. Today, Tamil Nadu's total fertility rate is 1.6, lower than France, lower than Australia, lower than United States, your friends. We have completed what the demographers call a demographic transition.
Our population is stable. Our women are educated. By every measure of human development, Tamil Nadu is a success story the country has to be proud of. But what does this government say to that family in Tamil Nadu? It says, sorry, you made a wrong choice. You made a mistake by listening to us. You made a mistake by listening to this, because you cared about this country, because you put the country first. You have to suffer. We are going to reduce your representation. Uttar Pradesh's population has grown by 120% since 1971. Tamil Nadu's only by 15%. And contrary to what the Home Minister said yesterday, Clause 4 of the Delimitation Bill clearly states that the allocations of seats will be on the basis of the latest census figures. The Home Minister says one thing, the bill says another thing. Now the latest available census is 2011. But again, according to the 2011 formula, UP gains 13 seats. Tamil Nadu loses 11 seats. But the Home Minister yesterday told us that by increasing 50%, Tamil Nadu will gain 39 seats, and which has 39 seats will gain 59. Sir, our ideological leader Periyar taught us, justice is not giving every person the same thing. Justice is giving every person what they need and what they deserve. But unfortunately, your government thinks what it needs and what it deserves is what the whole nation deserves and what the whole nation needs. In an expanded 816-seat Lok Sabha, 2/3 threshold in an 816-seat house is 544 seats. Add the smaller BJP-aligned states like Gujarat, Himachal or whatever, and the arithmetic becomes terrifyingly clear. The heartland can approach a constitutional amendment majority without a single vote from Tamil Nadu, Kerala, Karnataka, Punjab, Andhra, Telangana, West Bengal or the Northeast. So this is your plan. The collective bargaining power of the southern states will be effectively reduced. Their voices are not even required for fundamental changes in the constitution. This will create an environment where the policies of the union government will be pushed down on the people who believe that this nation should remain a secular democracy. This bill looks like a prelude and a facilitator for your future agendas. And moreover, the southern states will stand to lose out on the president's election as well. Article 55 governs presidential election vote values. Changing population definition here will alter the vote value of each MLA and MP in presidential elections, giving more electoral weight to MLAs from states that gain seats through delimitation. Directly affects the federal balance in the presidential polls. This bill, sir, is ambiguous in the least, misleading, and it has no clarity or purpose. Let us see an illustration of through the Tamil Nadu share of seats in Lok Sabha. At present, we have 39 seats. As per these bills, which say 2011 census will be followed, it will become 32 seats, given there is no change to the 543 seats. If the maximum seats are increased to 850, as the Home Minister told us yesterday, Tamil Nadu will gain 48 seats. But if the seats are increased, if the maximum seats are, if the seats are increased to 50% across the states, as Home Minister says, it will get around 59 seats. Now I ask the Home Minister, which of the above scenario will happen? Whether 2011 census or it will be just increase based on 2011 census or what the Home Minister said. These are three different numbers. I would like to know, we like to have a clarity on which will happen. We want, and sir, we have seen in this house, in many debates, many promises have been made, many assurances have been given. And all that has melted into the polluted air of Delhi.
nothing has seen the light of the day. Sir, we request you to bring it into and make it a part of the bill, whatever assurance it is. கனிமொழி அவர்கள் அவ்வளோ பேசியிருக்காங்கன்னா திமுக எம்பியா ராசா அவர்கள் ஸ்கோர் பண்ணாமல் இருப்பார். மாநிலங்களுக்கு இடையில பாகுபாட்டை ஏற்படுத்த மத்திய அரசு நினைக்குது. அந்த பாகுபாடு வடக்கு தெற்கு பிரச்சனையாக மாறிடும். அந்த பிரிவினையால் மத்தியில் நிரந்தரமாக நம்ம ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு விரும்புகிறாங்க. எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாரா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? கேபினெட் அப்ரூவ் பண்ணி தான் இந்த மசோதாவை நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கீங்க பார்லிமெண்ட்டை, கரெக்டாக? ரைட்டு. அப்போ அதில் இருக்கிற தகவல்களை பற்றி மட்டும் தானே பேசணும். அதை விட்டு அந்த மசோதாவில் தாக்கலான மசோதாவில் இல்லாத பல விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசுகிறாங்க. மசோதாவில் இருக்கிறதும் அவங்க சொல்கிறதும் வேற வேற மாதிரி இருக்கேங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினார். சார், இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். 2 bills having approved by the cabinet under the chairmanship of the Prime Minister have been placed on the table and it is being under consideration, and both the 2 exalted executives, none other than the Prime Minister and the Home Minister, completely deviated from the substance and pith of the bill, and they are giving justification on the other diabolical ways. It is strange to the Parliament. Not only strange, I categorically accuse both the Prime Minister and Home Minister and this government together undermine the parliamentary democracy and parliament values. I will explain. Sir, our apprehension is, having heard the speech of the Home Minister, nothing will be done to the Tamil Nadu or southern states. What he says is, sir, our apprehension is Tamil Nadu will be put into trouble. But whereas the Home Minister says there will be an approximate 50% increase. Tamil Nadu suffers no loss. Kerala will have 30 MPs. It is an artificially created apprehension in the mind of the southern states. Sir, the apprehension in the mind of the southern states, not in the year 2010 or 2011 or 2026, the apprehension in the mind of the makers of the constitution itself, north and south divide. Sir, the states were formulated under the statutory provisions of the State Organization Bill. The states were organized by Dr. Ambedkar and other committee on the basis of the linguistic states. I think that I am correct. The states were formed in 1956 by statutory measures under the guise of linguistic states. When the linguistic states idea was put forth before this parliament, even period 5 years, Ambedkar wrote a very clear book which was the bedrock and backbone for this act statutory. Sir, thus in that book he says there is a divided north and south. Sir, Ambedkar says in his book, I quote, the north is Hindi speaking, the south is non-Hindi speaking. Most people do not know what is the size of the Hindi speaking population. It is as much as 48% of the total population of India. Fixing one eye on this fact, one cannot fail to say that the commission's effort, that is the delimitation committee that time, formulating the states commission's effort will result in consolidation of the north and balkanization of the south. Can the south tolerate the dominance of the north? I may now not to be breach of a secret if I reveal to the public what happened in the Congress party meeting when draft constitution in India was being considered on the issue of adopting Hindi as a national language. There was no article which proved more controversial than Article 115, which deals with the question. No article produced more opposition. No article more heat. After a prolonged discussion, when the question was put, the vote was 78 against 78. The tie could be resolved. After a long time, when the question was put to the party meeting, the result was 77 against 78 for Hindi. Hindi owned its place as a national language by one vote. I am stating these facts from my personal knowledge as a chairman of the drafting committee. I had naturally entered the Congress party included. These facts reveal how much South dislikes the North. This dislike may grow into hatred if the North remains consolidated. கனிமொழி அவர்கள், ராசா அவர்கள், இவங்களை கடந்து வெங்கடேசன் இவரும் வெளுத்து வாங்கினாப்லங்க. தமிழிலேயே பல விஷயங்களை பேசினார். பெண்களுக்கான இடஒதுக்கீடை வழங்குகிற இந்த அடிப்படை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட அடிப்படை உரிமையை, இடஒதுக்கீட்டை இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு
தொகுதி மறுவரையறை என்ற சிக்கல் நிறைந்த 2 விஷயத்தோடு இதனை இணைக்கிற பாஜகவின் சதியை முழுமுற்றாக இந்த அவையிலே நாங்கள் எதிர்க்கிறோம். இதுவரை நீங்கள் தென்னிந்தியர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதியை பறித்தீர்கள். இப்பொழுது எங்களின் உரிமையை பறிக்க நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள். நாட்டை ஆளுவதில் எங்களுக்கு இருக்கிற பங்கை நீர்த்து போக செய்ய நீங்கள் சதி செய்கிறீர்கள். இது நாரி சக்தி மசோதா அல்ல, பாஜகவின் நரித்தன மசோதா என்பதை இந்த அவையிலே நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பெரிய மாநிலங்களின் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அவசரமாக இந்த அவையை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களவையை சேர்ந்த 40 உறுப்பினர்கள் தேர்தல் களத்தை விட்டு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் பாஜகவையோ அதன் கூட்டணியான அதிமுகவையோ ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செய்யவில்லை. எனவே நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் மாறாக நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம். தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தேர்தல் வெற்றி தோல்வியை விட தமிழ்நாட்டின் வெற்றி தான் முக்கியம் என்பதுதான் காரணம். இங்கே பிரதமர் மிக நீண்ட 40 நிமிடம் உரையாற்றினார். எதிர்க்கட்சிகளே எனது உரையை கேளுங்கள் கேளுங்கள் என்று சொன்னார். அது சரி, நாங்கள் 40 பேரும் இங்கே இருக்கிறோம். நாடாளுமன்ற விவகாரத்துறையினுடைய இணையமைச்சர் எங்கே இருக்கிறார்? பிரதமரின் உரையை கேட்காமல் திரு எல்முருகன் அவர்கள் எங்கே இருக்கிறார்? அவிநாசியில் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடியோடு சேர்ந்து பொதுக்கூட்டத்தில் இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு தேவை தமிழக மக்களின் ஓட்டு, எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களின் தன்மானம் மிகுந்த வெற்றி. தன்மானம் மிகுந்த வெற்றி. அந்த மறுவரையறை பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்றைக்கல்ல. ஏற்கனவே 1952, 62, 72 ஆகிய காலங்களில் சென்சஸின் அடிப்படையில் மறுவரையறை நடந்தது. ஆனால் தொகுதி மறுவரையறை சென்சஸை கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு 71 நிறுத்தி வைத்து 50 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் மறுவரையறை நடக்கிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பன்மைப்பட்ட ஒரு தேசத்தில், அசமத்துவம் கொண்ட ஒரு தேசத்தில், பல கலாச்சாரம் கொண்ட ஒரு தேசத்தில் மிக நுட்பமாக கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை. 50 ஆண்டுகள் கிடப்பிலே இருக்கிற ஒரு பிரச்சனையை 50 மணி நேரத்துக்கு முன்பு மசோதாவை கொடுத்துவிட்டு அவசர அவசரமாக விவாதிக்கிறீர்கள். உங்களது நோக்கம் தேசத்தின் ஒற்றுமை அல்ல, தேசத்தினுடைய ஒற்றுமை இன்மையும் வெறுப்பும் தான் உங்களின் அடிப்படையான நோக்கம். நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற 543 எம்பிக்கள் 850 உயர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு சராசரியாக 60 எம்பிக்கள் வர வேண்டும். ஆனால் மறுவரையறை கமிஷன் இந்த மசோதா எந்த சென்சஸை அடிப்படையாக கொள்ள போகிறது என்பதை பற்றி பேசவில்லை. அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு துண்டுச்சீட்டை வைத்து நிறைய கணக்கு சொன்னார். அது சரி, அதை டைப் படிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா? மசோதாவில் அதை சொல்ல முடியவில்லையா? எந்த சென்சஸ் அடிப்படையில் இந்த மறுவரையறை கமிஷன் செயல்பட போகிறது என்பதை பற்றி நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? மிக எளிமையான உண்மை, 2011ஆம் ஆண்டு சென்சஸ் என்றால் தமிழ்நாட்டுக்கு 60 வராது, 51 தான். 2026 என்றால் 60 வராது, 47 தான். நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது இருக்கிற இந்த அவையில் தமிழ்நாட்டின் பங்கு 7.18%. ஆனால் இனி வரப்போவது 5.7% மட்டும்தான். நீங்கள் எங்கள் எண்ணிக்கையை குறைக்க என்னவெல்லாமோ சதி செய்கிறீர்கள். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிறைய புள்ளிவரத்தை சொன்னார். நாங்கள் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடும் பீகாரும் ஒரே மக்கள் தொகை கொண்ட மாநிலம். தமிழ்நாடு 4.1 கோடி, பீகார் 4.2 கோடி. எனவே தான் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள், பீகாருக்கு 40 எம்பிக்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7.6 கோடி, பீகாரின் மக்கள் தொகை 12.3 கோடி, ஏறக்குறைய 2 மடங்கு. நீங்க எந்த சென்சஸை, எந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பை வைத்து எண்ணிக்கையை தீர்மானிக்க போகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருப்பதால் வந்திருக்கிற பிரச்சனையை நீங்கள் எங்களுக்கு, அந்த வெற்றிக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகம் முழுக்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது என்பது அரசாங்கத்தின் ஒரு விதியால் நடப்பதல்ல, நீங்கள் போட்ட உத்தரவால் நடப்பதல்ல. மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது ஒரு சமூகத்தின் விழிப்புணர்வு, கல்வி, சுகாதாரம் அனைத்தோடும் இணைந்தது. குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பெண் கல்வி உயர்ந்ததால் தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சிறப்பாக நிறைவேற்றியது.
TFR என்று சொல்லப்படுகிற டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது தமிழ்நாட்டில் 2.10% தான். இந்தியாவின் சராசரி சதவீதத்தை விட இது குறைவு. அதனால் தான் இந்தியாவில் 7% மட்டுமே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் இந்திய பெண் தொழில் முனைவோர்களில் 44% இருக்கிறார்கள். இந்த சாதனைக்கு பின்னால் இருப்பது கடந்த 1971 இருந்து இன்றைக்கு 2011 வரை தமிழ்நாட்டு மக்கள் தொகை 75% தான் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ராஜஸ்தான் 166% அதிகரித்திருக்கிறது. பீகார் 146% அதிகரித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 138% அதிகரித்திருக்கிறது. மக்கள் தொகையை கட்டுப்பாடு என்பது எங்கள் வெற்றி. எங்கள் வெற்றியின் மீது நீங்கள் காட்டுகிற வெறுப்பு தான் இந்த மசோதா. எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியதால் நீங்கள் காட்டுகிற பாரபட்சம் தான் இந்த மசோதா. இங்கே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நான் வஞ்சனை செய்ய மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். தமிழிலே கூட சொல்லுங்கள், நான் சொல்லுகிறேன் நான் வஞ்சனை செய்ய மாட்டேன் என்று சொன்னார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நாங்கள் வெளிப்படையாக கேட்பது, நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எல்லா காலத்திலும் நடந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு 1960-70 போர் நடந்த பொழுது கூட நடந்தது. ஆனால் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் கடந்த 4 ஆண்டு காலம் நடத்தவில்லை? மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் இந்த புதிய நாடாளுமன்றத்தை கட்டிடத்தை கட்டி 888 இருக்கைகள் இங்கே ஏன் அமைத்தீர்கள்? இப்பொழுது கொண்டு வந்து மசோதாவை வைக்கிறீர்கள், நாங்கள் மக்களவையின் எண்ணிக்கையை 850 உயர்த்த போகிறோம் என்று. திரைமறைவாக எல்லா வேலையும் செய்துவிட்டு எங்களை நம்புங்கள் என்று சொன்னால் பகுத்தறிவு இருக்கிற நாங்கள் ஒருபோதும் உங்களை நம்ப மாட்டோம். உங்களது திரைமறைவு அஜெண்டாவுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு துவங்கிய காலத்தில் தொகுதி மறுவரையை அரசியலமைப்பினுடைய சுதந்திரத்திலிருந்து அகற்றி எளிய சட்ட திருத்தத்தின் மூலம் இங்கே நீங்கள் தாக்கல் செய்கிறீர்கள். நண்பர்களே, நான் 2 ஆவணத்தை இந்த அவையிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதியரசர்கள் கிருபாகரன், புகழேந்தி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை இந்த அவையிலே நான் வழங்குகிறேன். 1962 ஆண்டு தமிழ்நாட்டுக்கு 41 எம்பிக்கள், ஆனால் 67 39 எம்பிக்களாக குறைந்தார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி கடந்த 15 தேர்தலில் 30 எம்பிக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே 62ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படிதான் மறுவரையறையில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதை இந்த அவையிலே நான் சமர்ப்பிக்கிறேன். இரண்டாவது மிக முக்கியமானது, கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நிச்சயித்திருக்கிற மத்திய மாநில உறவுகள் பற்றிய உயர்மட்ட குழுவினுடைய அறிக்கை. 1 மாதத்துக்கு முன்பு இந்த குழு வந்திருக்கிறது. இந்த அறிக்கை மிக முக்கியமாக சொல்லுகிற உண்மை என்னவென்றால், கடந்த தொகுதி மறுவரை விஷயத்தில் இந்திய அரசு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. 2226 தான் மாற்றம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வெறுமன காலக்கணக்கல்ல, அறிவியல் பூர்வமான ஆய்வை இவர்கள் நடத்தி சொல்லியிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளில் ஐநா கணக்கெடுப்பு படி மக்கள் தொகை விகிதத்தில் 2066 இந்தியாவுடைய மக்கள் தொகை உச்சத்தில் அடையும். எனவே 100 ஆண்டுகள் அதை செய்ய வேண்டும் என்று. நண்பர்களே, இறுதியாக பெண்களை பணயம் வைத்து அரசியல் செய்வது வலதுசாரிகளுக்கு காலம் பூராவும் இருக்கிற பழக்கம். இப்பொழுதும் பெண் ஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டு மசோதாவின் அடிப்படையில் தான் நீங்கள் இதை கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக திரௌபதியை பணயம் வைத்து கபட நாடகம் ஆடியதை போல நீங்கள் எங்களை கபட நாடகம் ஆட்ட நினைக்கிறீர்கள். நாங்கள் திரௌபதியின் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு 60 எம்பிஸ்பா மக்களவை சார்ந்து இப்படி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இட் மீன்ஸ் 39 60 மாறுமா? ஏன்னா நிறைய பேரும் வாக்குறுதி கொடுக்குறாங்களே, எங்க அதெல்லாம் குறையாதுங்க அப்படின்ட்டு, அதுக்காக கேட்குறேன். அப்படி இல்லைன்னா 39ன்றது 42 ஆகுமா, 36 ஆகுமா, 30 ஆகுமா, என்ன ஆகும்? தொகுதி மறுவரையறைக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் சார்ந்த எண்ணிக்கை என்னவா இருக்கும் நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க? ஸோ தொகுதி மறுவரையறை நமக்கு வேணுமா வேண்டாமா?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.